வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சியில் 2024 குரூப் 4ல் பாஸ் பண்ணி 2025 22/1/2025 இருந்து மார்ச் மாதம் வரைக்கும் கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக முக்கியமான தகவலை டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த வீடியோவில் அனெக்சர் 1ன்னு சொல்லக்கூடிய அதில் சொல்லக்கூடிய பதவிகள் வந்து விஏஓ, ஜேஏ, ஜேஏ அட்மின், ஜேஏ அக்கௌண்ட்ஸ்ன்னு நம்ம ஒரு லிஸ்ட்டே போட்டிருப்போம். அந்த மாதிரி பதவிகளுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா கவுன்சிலிங் நடத்த போகிறாங்க. 22/1 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அது ரிலேட்டடாக இன்றைக்கி முக்கியமான தகவலை பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஹெட்டிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதவிகளுக்கு யாருக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதான் போட்டிருக்கோம். யாருக்கு வாய்ப்பு அதிகம்னா ஜென்ரலுக்கா, உமனுக்கா, பிஎஸ்டிஎம் படித்தவங்களுக்கா, அதாவது தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜென்ரல்னால் என்ன, பிஎஸ்டிஎம்னா என்ன, எல்லா டீட்டெயிலும் உள்ளே கொடுத்துருப்போம். அதோட புரிதல்களை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஜென்ரல்னா என்ன, உமன்னா என்ன, பிஎஸ்டிஎம்னா என்ன, அவங்களுக்குரிய ரிசர்வேஷன் என்ன, அது வைஸாக உங்களுக்கு வேகன்சி டீட்டெயிலில் என்னென்ன இருக்குங்கிறது உள்ளே பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 22/1 12/3 வரைக்கும் தான் அவங்க நோட்டிஃபிகேஷனில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கவுன்சிலிங் நடத்துகிறதா. இது எல்லாருக்குமே தெரியும். மார்ச் 12 நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த அனெக்சர் 1க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவுன்சிலிங்கே நம்மளுக்கு முடிஞ்சிடும். எல்லாருமே வந்து என்ன செய்வீங்க, போஸ்டிங் ஆர்டர் கையில் வாங்கிடுவீங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர், டிஎன்பிஎஸ்சியோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லோரும் கையில் வாங்கிடுவீங்க. நம்மளோட ஓவரால் போஸ்டிங்கும் 9532ங்கிறது எல்லாம் தெரியும். திரும்ப உங்களுக்கு ஒரு நோட்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 1C 1D. என்ன வீடியோ நீங்கள் எல்லாம் பார்த்தாலும், எல்லா யூடியூப்லையும் நீங்கள் பார்த்தாலும் உங்கள் கையில் 1C 1Dயை டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. அதில் வந்து சர்டிஃபிகேட் என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு பார்த்துக்கிறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ ப்ளஸ் உங்களுக்கு என்றைக்கு கவுன்சிலிங் டேட் சொல்லியிருக்காங்களோ அந்த கவுன்சிலிங் டேட்டுக்கு நாள் கூட நீங்கள் பிரிண்ட் எடுத்தால் அப்படியும் போதும். ஏன்னா நீங்கள் இப்போ 22/1 வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 23ல் சில போஸ்டிங் வந்து காலியாயிரும், 24ல் சில போஸ்டிங் காலியாயிரும். அப்போ நீங்கள் போகிற கவுன்சிலிங் போகிறக்கு நாளும் அதுக்கு நாளும் மட்டும் அந்த 2 நாளுக்குரியதை மட்டும் நீங்கள் கையில் எடுத்து வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கா இல்லையா, நீங்கள் போகலாமா, போனால் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே நீங்கள் வர முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டா அப்படியும் போதும். ஃபுல் அண்ட் ஃபுல் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி, ஏன்னா அதில் 117 பேஜ் 70 பேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் அவ்வளோலாம் பண்ண தேவையில்ல. ஸோ ரிசர்வேஷனை என்ன அப்படிங்கிறத நேற்று டீட்டெயிலாகவே நம்ம பார்த்துட்டோம். நம்ம இப்போ இதில் வந்து தமிழ் மீடியம்னா என்ன, உமன்னா என்ன, ஜென்ரல்னா என்ன, அந்த ரிசர்வேஷனை என்னங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அப்ரிவேஷனை ஃபுல்லாக படிங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கங்கிறத படிங்க. நிறைய பேருக்கு வந்து ஜென்ரல் டேர்ன்னா என்ன, ஜென்ரல்னா என்ன அப்படிங்கிறது குழப்பம் வருது. ஜென்ரல் டேர்னுங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நல்ல மார்க் மெரிட்டில் எடுத்திருக்கீங்க, நீங்கள் இப்போ ஓவராலாக தமிழ்நாட்டிலே வந்து 1வது ரேங்க் 2வது ரேங்க்லேருந்து மொத்த போஸ்டிங் ஒரு 4682 சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 31% தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த 31% எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணி அந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் டேர்னில் தாராளமாக நீங்கள் போஸ்டிங் எடுக்கலாம். ஓகேவா? அது ஜென்ரல் டேர்ன். ஸோ மெரிட் பேசிஸாக தான் அந்த ஜென்ரல் டேர்னுங்கிறது வரும். அதுக்கடுத்து ஜென்ரல்னு ஜின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஜென்ரல்ங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மென் ஆர் உமன் இவங்க 2 பேரையும் மென்ஷன் பண்ணப்படி தான். இது பின்னாடி வந்து டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன். இந்த டேபிளில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஜென்ரல் டேர்ன்னா என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ 31% விஏஓ, ஜேஏ இந்த போஸ்டிங்க்கு போட்டால் 1451. அப்போ உங்களுடைய ஓவரால் ரேங்க்கு 1451க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு போஸ்டிங் வந்து என்னவாக இருக்கும், கன்ஃபார்மாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஜென்ரல் டேர்ன் வேறு, ஜென்ரல் வேறு. சரி, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லோரும் வந்து புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம்னா என்னென்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஎஸ்டிஎம்ங்கிறது 1ஆப்லேருந்து 10ஆப் வரைக்கும் தமிழ் வழி கல்வி மட்டும்தான் நீங்கள் படிச்சிருக்கணும். தமிழ் மீடியத்தில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும். நான் சொல்கிறது லாங்குவேஜ் இல்லை, 5 சப்ஜெக்ட்டையும் தமிழ்லேயே படித்து தமிழ் மீடியம் ஃபுல் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைனில் பதிஞ்சு இசேவையில், இப்போ வந்து இசேவையில் வந்துருச்சு. முதல்ல உள்ளவங்க வந்து மேனுவல் காப்பிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஆன்லைனில் கொஞ்சம் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் முடித்தவங்கள உங்களை எடுத்துக்கிடுவாங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஏற்கனவே சொன்னதான் ஜென்ரல் டேர்ன்னா என்னங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஜென்ரல் டேர்னுங்கிறது உங்களுடைய மார்க்கு மெரிட் பேசிஸில் இருக்கிறவங்க ஜென்ரல் டேர்னுக்குள்ளே அவங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். அவங்க எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் உங்களுக்கு பின்னாடி ஸ்பெஷல் கேட்டகரியிலேயே உங்களுக்கு தனியாக ஒதுக்கீடு பண்ணியிருந்தாலும் நீங்கள் முன்னாடி போய் மெரிட் பேசிஸில் நீங்கள் எடுக்கலாம். அதுதான் ஜென்ரல் டேர்ன் அப்படிங்கிறது. அதுக்குள்ளேயும் உமன் தனியாக, ஜென்ரல் டேர்ன் தனியாக, அதில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி தனியாக எல்லாம் பிரிச்சுருப்பாங்க. ஓகேவா? அடுத்து வெறும் ஜென்ரல்ங்கிறது நான் சொல்லிட்டேன். வெறும் ஜென்ரல் என்னது, மென் ஆர் உமன் 2 பேரையுமே அந்த போஸ்டிங்கை போய் எடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஜென்ரல் மட்டும் ஜி மட்டும் போட்டிருப்பாங்க. டபிள்யூன்னு போட்டிருந்தாங்கன்னா உமன் ஒன்லி, உமன் மட்டும்தான் அவங்க அந்த போஸ்டிங்கை வந்து எடுக்க முடியும். ஸோ அடுத்து ஜென்ரல் ஜின்னு போட்டுட்டு பிஎஸ்டிஎம் போட்டிருந்தாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜென்ரல் போட்டு பிஎஸ்டிஎம் போட்டிருந்தாங்கன்னா, நான் ஏற்கனவே ஜென்ரல்னா மென்னோ உமன் 2 பேரில் யாருனாலும் அதை எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ பிஎஸ்டிஎம் போட்டிருக்கனால தமிழ் மீடியம் படித்த ஒரு மென்னோ உமனோ அதை எடுக்கலாம்.
அதேமாதிரி உமன் போட்டிருந்தாங்கன்னா ஒரு தமிழ் மீடியம் படித்த ஒரு லேடிஸ் மட்டும்தான் அதை எடுக்க முடியுன்றது தான் இதுக்கு அர்த்தம் இருக்குது. சரி, ஓகே. இதில் எந்த பதவிக்கு நமக்கு கவுன்சிலிங் நடக்க போகுதுங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ இப்போ ஜென்ரல் டர்னில் நம்ம விஏஓ ஜேஏ இதுக்கெல்லாம் கவுன்சிலிங்கில் போகும்போது நம்ம மெரிட் பேசிஸில் இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அதாவது லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்மளோட வீடியோ வந்து எது பற்றினது அப்படின்னா யாருக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது நம்மளோட வீடியோ. ஸோ இப்போ இதில் வந்து யாருக்கு வாய்ப்பு அதிகம்னு ஓப்பனாக சொல்ல போனாக்கா லேடிஸ்க்கு வந்து வாய்ப்பு அதிகம். ஜென்ஸுக்கு வந்து ஒரு 2 வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல லேடிஸ்க்கு வந்து ஒரு 4 வாய்ப்பு கிடைக்கும். அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜென்ரல் டர்னை வச்சு வந்து பார்ப்போம். ஸோ ஜென்ரல் டர்ன் ஒன்று எடுத்துட்டிங்கன்னா இது எந்த போஸ்டிங்குரியது? விஏஓ ஜேஏ பில் கரெக்டாக விஏஓ இத்தனையா ஜேஏ இத்தனையான்னு கேட்காதீங்க. விஏஓ ஜேஏ அடண்டம் 1Cயில் போய் பாருங்கள் எத்தனைங்கிறது இருக்கும். நான் இது எல்லா போஸ்டிங் கலந்து ஓவராலாக மொத்த போஸ்டிங்குரியலேருந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜென்ரல் டர்னை பார்ப்போம். ஜென்ரல் டர்னில் ஃபஸ்ட்டு உள்ளது ஜென்ரல் டர்ன் ஜிடிஜி அப்படின்னா என்ன? ஜென்ரல் டர்ன் ஜென்ரல். ஓகேவா? அதாவது ஒரு மென்னோ ஒரு உமனோ ஒரு ஆணோ பெண்ணோ 2 நபருமே அதுக்கு போட்டி போடலாம். எந்த போஸ்டிங்க்கு? 643 போஸ்டிங்க்கு. ஓகேவா? 643மே விஏஓவாக இருக்காது, 643மே ஜேஏவாக இருக்காது. எல்லா போஸ்டிங்கும் கலந்த ஒரு 643. அப்போ 2 பேருமே அதில் போட்டி போடலாம். 2 பேருமே தமிழ் மீடியமும் படிச்சிருக்கலாம், இங்கிலீஷ் மீடியமும் படிச்சிருக்கலாம். இது ஜென்ரல்னு போட்டாங்க. அப்போ நான் ஏற்கனவே ஜென்ரல் என்னன்னு சொல்லியிருக்கேன், மென்னோ உமனோ 2 பேருமே அதில் எடுக்கலாம். ப்ளஸ் பிஎஸ்டிஎம். அப்போ தமிழ் படித்த ஆணோ பெண்ணோ 2 பேருமே அதுக்கு போட்டி போடலாம். எதுக்கு? இந்த 189க்கு. அடுத்து 3வது இடத்துல பாருங்கள், ஜென்ரல் டி உமன் போட்டிருந்தாங்கன்னா உமன் மட்டும்தான் அந்த போஸ்டிங் எடுக்க முடியும். 4வது ஜென்ரல் டி உமன் பிஎஸ்டிஎம் போட்டிருந்தாங்கன்னா தமிழ் மீடியம் படித்த லேடிஸ் மட்டும்தான் அதை எடுக்க முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 இதில் மட்டும்தான் ஜென்ஸுக்கு வாய்ப்பு. லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 இடத்துலையுமே வருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 643லேயும் பெண்ணுன்னு வரும், இந்த 2வது 189லேயும் பெண்ணுன்னு வரும், இந்த 263லேயும் வந்து என்ன சொல்லலாம் பெண் லேடிஸ் மட்டும்தான் வரும். இந்த 4வது இதில் வந்து அதுலேயும் வந்து இந்த லேடிஸ் மட்டும்தான் வரும். ஸோ அப்போது ஜென்ஸுக்கு 2 வாய்ப்பு இருக்க இடத்துல லேடிஸ்க்கு ஒரு 4 வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது லேடிஸையோ ஜென்ஸையோ கம்பேர் பண்ணி நான் சொல்கிறக்காக சொல்லலை. அவங்களுக்கு கொடுத்துருக்க வாய்ப்புகளை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களுக்கு புரிதலோடு சேர்க்கணுன்றக்காக தான் இந்த வீடியோவோட மோட்டோவே அதுதான். ஓகே, இப்போ ஜென்ரல் டர்ன்னா மெரிட் பேசிஸில் மார்க் நம்ம பார்த்துருவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்யூனிட்டி வைஸாக எடுத்துக்கிடுவோம். இப்போ பிசின்ற ஒரு கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க அந்த பிசின்ற கம்யூனிட்டியில் பிசிஜி அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா அந்த பிசி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு லேடிஸ் ஜென்ஸோ 2 பேருமே இந்த 568 போஸ்டிங்க்கு போட்டி போடலாம். அவங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எதுனாலும் முடிச்சிருக்கலாம். அதேமாரி பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னா தமிழ் மீடியம் படித்த லேடிஸு ஜென்ஸு அவங்க 2 பேரில் யாருனாலும் அந்த போஸ்டிங்கை போய் எடுக்கலான்னு மீனிங். இது உமன் மட்டும் போட்டது உமன் பிஎஸ்டிஎம் போட்டாங்கன்னா உமன் மட்டும்தான் எடுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த இடத்துல ஒரு ஜென்ஸாக இருந்தால் 568 போஸ்டிங் எடுக்கலாம், இல்லை 156 தமிழ் மீடியம் படிச்சிருந்தாங்கன்னா 156 எடுக்கலாம். இது லேடிஸாக இருந்தால் இந்த 568 எடுக்கலாம், 155 எடுக்கலாம், 231 இந்த 55 இந்த 4 இதுக்குமே அவங்க என்ன செய்ய முடியும்? போட்டி போடலாம். பிசி முஸ்லீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க விஏஓ ஜேஏ இந்த போஸ்டிங்க்கு போட்டி போடும்போது அவங்களுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்ப்போம். அதில் வந்து ஒரு ஜென்ரல்னால் லேடிஸ் ஆர் ஜென்ஸ் இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆள் அந்த போஸ்டிங் எடுக்கலாம். அந்த 97 போஸ்ட்டில் 2 பேரோட மார்க்கை பொறுத்தது. ஓகேவா? ஒரு ஜென்ஸோட லேடிஸ் முன்னாடி மார்க்காக இருந்தால் அவங்க போய் அந்த ஜென்ரலை போய் எடுக்கலாம், இல்லை ஒரு ஜென்ஸு லேடிஸோட மார்க் அதிகமாக இருந்தால் அவங்க போய் அந்த போஸ்டிங்கை தாராளமாக எடுக்கலாம். பிஎஸ்டிஎம் போட்டிருந்தா 2 பேரில் பிஎஸ்டிஎம் படித்து யார் மார்க் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க எடுக்கலாம். உமன் போட்டிருந்தாங்க, உமன் பிஎஸ்டிஎம் போட்டிருந்தாங்கன்னா தமிழ் மீடியம் படித்த உமன் மட்டும்தான் எடுக்க முடியும். வெறும் உமன் போட்டிருந்தாங்கன்னா தமிழ் மீடியம் படிக்காத உமன் மட்டும்தான் எடுக்க முடியும். ஜென்ஸ் வந்து அந்த போஸ்டிங்கை டச் பண்ண முடியாது. ஸோ இதுதான் சேம் எம்பிசிக்கும் அதே தான். கீழே அதில் கால்குலேஷன் போட்டிருப்பேன். ஜென்ஸுக்கு 427 120 மட்டும்தான் எடுக்க முடியும். இது லேடிஸாக இருந்தால் எம்பிசியில் இருக்கக்கூடிய லேடிஸாக இருந்தாங்கன்னா இந்த 427 120 169 இந்த 40 இந்த 4 ஆப்ஷனும் அவங்களுக்கு இருக்குது. நான் சொல்கிறது பிஎஸ்டிஎம் படிச்சிருந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த பிஎஸ்டிஎம்மை டச் பண்ணணும். நீங்கள் பிஎஸ்டிஎம் படிக்கலைன்னா அந்த பிஎஸ்டிஎம்க்கு கீழே இருக்கக்கூடிய கவுண்டிங்கை நீங்கள் எடுத்துக்கிற முடியாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா லேடிஸ்க்கு 4 சான்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் படிக்காமல் அந்த 4 சான்ஸை நீங்கள் எடுத்துக்கிற முடியாது. நீங்கள் பிஎஸ்டிஎம் படிக்கலைன்னா உங்களுக்கு வந்து என்னவாக தான் ஆயிரும்? ஒரே ஒரு சான்ஸ் தான் ஆயிரும். வெறும் உமன் ஒன்லி மட்டும்தான் நீங்கள் இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உமன் ஒன்லி மட்டும் எடுத்துக்கிடுவோம். இப்போ உமன் ஒன்லி அப்படிங்கிறதுல இப்போ இந்த எஸ்சி போஸ்டிங் கம்யூனிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 135 இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு தமிழ் மீடியம் படிக்காத ஒரு எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு உமன் வந்து இந்த 135 போஸ்டிங்க்கு தாராளமாக என்ன செய்யலாம்?
போட்டி போடலாம். அவங்க ரேங்க் அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா. அதே அவங்களே ஜென்ரல்லையும் 319க்கும் போட்டி போடலாம். இப்போ 319க்கும் போட்டி போடலாம், 135க்கும் போட்டி போடலாம். அவங்க தமிழ் மீடியம் படிக்காதனால இந்த 85க்கும் இந்த 29க்கும் அவங்க போட்டி போட முடியாது. போட்டி போட முடியாதுன்னா என்ன அர்த்தம்னா, அங்கே போய் போஸ்டிங் எடுக்க முடியாது. நீங்கள் போகும்போது இந்த 319க்குள்ளேயோ இல்லை 135க்குள்ளேயோ ஏதாவது போஸ்டிங் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு வர முடியும். அதாவது நீங்கள் கவுன்சிலிங் போகிற அன்னைக்கு 319 போஸ்டிங்கில் ஒரு 219 முடிஞ்சிருது. மிச்சம் ஒரு 100 இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இங்கே எடுக்கலாம். எஸ்சி ஜென்ரலில் எடுக்கலாம். அதே இது எஸ்சி உமனில் 135ல் ஒரு 100 முடிஞ்சிருச்சு, மிச்சம் 35 இருக்குன்னா நீங்கள் அதுலேயும் போய் இங்கே தாராளமாக எடுக்கலாம். தமிழ் மீடியம் படிக்காதவங்களா இருந்தால். தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த 4 இதுலேயும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், லேடிஸாக இருக்கவங்க அதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எஸ்சிஏலையும் அதே மாதிரி தான். இப்போ எஸ்சிஏலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 59, 20, 21, 17. ஓகேவா. ஒரு ஜென்ஸாக இருந்தாங்கன்னா 59, 20 இந்த ரெண்டு வாய்ப்பு மட்டும்தான். அவங்க லேடிஸாக இருந்தாங்கன்னா 59, 20, 21, 17 4க்குமே அவங்க என்ன செய்யலாம், போஸ்டிங் எடுக்கிறதுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இது பழங்குடியினர் எஸ்டி அவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதே தான். 29, 6, 2, 3 சொல்லியிருக்கோம். அதில் ஜென்ஸாக இருந்தாங்கன்னா 29, 6க்கு மட்டும்தான் அவங்க போஸ்டிங் எடுக்க முடியும். லேடிஸாக இருந்தாங்கன்னா இந்த 4லையும் எடுக்கலாம். இது பிஎஸ்டிஎம் படிக்காதவங்களா இருந்தாங்கன்னா 29க்கும் 2க்கும் மட்டும்தான் அவங்க போட்டி போட முடியும். சொல்கிறது லேடிஸை சொல்கிறேன். ஸோ ஓகே. இப்போ இதில் டைப்பிஸ்ட் ஜேஏ விஏஓ இந்த போஸ்டிங் தான் இப்போ இவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் ஃபுல்லும் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டைப்பிஸ்ட் பதவியில் யாருக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ரிசர்வேஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். கவுன்சிலிங் ஓவர்வியூவாக கவுன்சிலிங் எப்படி நடக்கும், எப்படி சென்னைக்கு போகணும் அப்படிங்கிறதும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போகணும், எப்படி ப்ரிப்பேர் ஆகி போகணுங்கிறதெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். கண்டினியூஸாக நீங்கள் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கன்சிஸ்டன்சியாக படிக்கிற மாதிரி இந்த கவுன்சிலிங் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். நீங்களும் போய் போஸ்டிங் எடுக்கணும். படிக்கிறவங்க போய் போஸ்டிங் எடுக்கணும்னு உங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும். ரிசர்வேஷன்லாம் என்னங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா. நம்ம இப்போ பார்த்தது ஃபுல்லும் விஏஓ ஜேஏக்குரிய ரிசர்வேஷன் வைஸாக ஜென்ஸு லேடிஸ் வைஸாக பிரித்து பார்த்துருக்கோம். இதே மாதிரி டைப்பிஸ்ட்டுக்கும் ஜென்ரலுக்கு எவ்வளோ வரும், உமனுக்கு எவ்வளோ வரும், பிஎஸ்டிஎம்மாக இருந்தாங்கன்னா எவ்வளோ வருங்கிறதே பார்ப்போம். அதுக்கு அடுத்தடுத்த வர வீடியோவில் நம்ம ஸ்பெஷல் கேட்டகரி, டெஸ்டிடியூட் வீடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களோட டீட்டெயிலாம் பார்ப்போம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக தான் முழு புரிதலுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் மாற்றிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, நம்மளோட ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபில் வந்து இந்த பிஎஸ்டிஎம், அந்த உமன் ரிசர்வேஷன் இதெல்லாம் இருக்கனால உமனுக்கும் வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் தமிழ் வழி கல்வி பயின்றிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வாய்ப்பு அதிகம். இந்த இதை உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதே மாதிரி டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு, ஃபாரஸ்ட் கார்டுக்கு எல்லாத்துக்குமே நான் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் வீடியோ போடுறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி வந்து அதை கண்டினியூஸாக பாருங்கள். தேங்க்யூ.